உங்கள் முகத்தை காமிச்சிருங்க. பயமாக இருக்கு. அதெல்லாம் வந்து முகத்தை காமிச்சிருங்க. இதுக்கு பேர் வந்துட்டு காரமான காராசேன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு நெய்யிலே பண்ணியிருக்காங்க. அப்படி ஒழுகுது பாருங்கள். ஆனாலும் கடையை டெவலப் பண்ணாமல் சின்ன கடையில் வெயிட் பண்ணுறீங்க. அதாங்க 38வது ஆள். எண்ணெய் இல்லாத மெட்ராஸ் மிக்சர் வாங்க, மோட்டா மிக்சர். ஓகே, இந்த கடை வந்து கிட்டத்தட்ட 121 இயர்ஸாக வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீ குழந்தை கிடையாது, உங்கள் குழந்தைங்க வாங்கிக்கலாம். குழந்தை கண்டிப்பாக இருக்கு, நல்லா இருக்கு. ஓகே, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த மாஸ்க் போட்டு ரொம்ப தூரம் நடக்க முடியல, அவ்வளோ வெக்கடாக இருக்குது. ஓகே, இப்போ மதுரையில் வந்துட்டு டிஃபன் சாப்பிட்டு கொஞ்சம் ரொம்ப தூரம் ஒரு கிலோமீட்டருக்கு நடந்தாச்சு. ஒரு நல்ல டைஜஷன், காலைல சாப்பிட்டு அந்த டிஃபன் வந்து ரொம்ப நல்லாவே தெரிச்சிடுச்சு. இப்போ வந்துட்டு சரி வீட்டுக்கு போகும்போது சும்மா போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு மிட்டாய் கடை ஒன்று இருக்குது. இந்த ஆதி காலத்து மிட்டாய் கடை அப்படின்ட்டு பாருங்கள், தெரியுதா? ஓகே, இங்கே தான் இருக்கிறோம். ஸோ இதுதான் வந்துட்டு மதுரையில் இருக்க ஃபேமஸ் ஆதி காலத்து மிட்டாய் கடை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம என்னென்ன ஸ்வீட் இருக்குதுன்னு பார்ப்போம். அப்படியே வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறதையும் வந்து பார்த்து டேஸ்ட் பண்ணிவிட்டு வாங்கிட்டு போவோம். ஓகே, இவர் தான் நம்ம ஆதி காலத்து ஸ்வீட்ஸ் கடையோட ஓனரு. ஆனால் உங்கள் பேர்? கே ரமேஷ். நீங்கள் மதுரை தானா? மதுரை, பூர்வீக மதுரை. 4 தலைவந்த கொலை நடத்திக்கிட்டு இருக்கோம். கொள்ளு தாத்தா, அப்பா, இப்போ நான். கடை வந்து 120 வருஷம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதே இடத்துல 4 தலைமுறை நடைபெற்று ஒரே சனம் மதுரையில் ஒன்று தான். ஓகே, உங்கள் முகத்தை காமிச்சிருங்க. பயமாக இருக்கு. அதெல்லாம் வந்து முகத்தை காமிச்சிருங்க. ரைட்டு, இப்போ பாருங்க. நான் இவர் உங்கள் கூட இருக்கவர்? இல்லை, ஸ்டாஃப் எல்லாருமே இதெல்லாம் டீம் ஒர்க்கு தான். என்னுடைய இது இல்லை, எல்லாருடைய இது முயற்சி தான் இது இன்றைக்கி வெற்றிக்கு காரணம். நம்ம கடையில் என்னென்ன ஃபேமஸு? மெயின் ஃபேமஸ் அல்வா, இந்த பூந்தி. மற்ற ஊரில் எல்லாமே கிடைக்கும். அல்வா, பூந்தி, இந்த ஜிலேபி ரொம்ப ஃபேமஸ், நல்லாயிருக்கும். லாங் லைஃப், மாதங்களும் சாப்பிடலாம் அல்வாலாம். ஓகே, சாப்பிடுவோமா? அல்வா கொடுங்க, கொஞ்சம் கட் பண்ணி கொடுங்க. அல்வா, பூந்தி. மதுரைக்கு வர்றவங்க மயிர் வந்து மீனாட்சி கோயில் அடுத்த நேரம் கடைக்கு வருவாங்க. ஒரு தடவை வந்துட்டா போதும், அடுத்து தேடி வருவாங்க. வீட்டிலே சொல்லி விடுவாங்க, மதுரைக்கு போகிறப்ப இங்கே வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி விடுவாங்க. அப்படியா? ஒரு தடவை வர்றதே கஷ்டம், ஒரு தடவை வந்துட்டு அடுத்து வர்றது ரெகுலர். எங்கள் வீட்டில் சொல்லி தான் அமிச்சாங்க, மதுரைக்கு போகிறீங்க ஸ்வீட்டோட வாங்க அப்படின்னு சொல்லி தான் அமிச்சாங்க. வேறு என்னென்ன ஃபேமஸ் நம்ம கிட்ட? அல்வா, இந்த பூந்திங்க பெரிய ஃபேமஸான பூந்தி. காரத்தில் வந்து இந்த மிக்சர், காரமான கார சேவு. காலையில் நேரத்தில் இந்த உருளைக்கிழங்கு மசால் வேறு எங்கேயும் வேலைக்கு சாப்பாடு கட்டி போடுறது ரொம்ப ஃபேமஸான மாட்டேன். ஓகே, நல்லாயிருக்கும். ஒரு பீஸ் 10 ரூபா. காலையில் 10 மணிக்கு வரும், 2:30 முடிஞ்சு 5 மணிக்குள்ளே சாப்பிட்டோம். 1 day யூஸ். மசாலா இட்லி, தோசை, பொங்கல், சப்பாத்தி, தயிர் சாதம் எல்லாத்தோடு சாப்பிடலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். வீட்டில் சப்பாத்தி மட்டும் செஞ்சுக்கலாம், மசால் தொட்டு சாப்பிட்லாம். பூரி செஞ்சுக்கிறவங்க மசால் வாங்கிட்டு போயிடுவாங்க. இப்போ ஒரு லேடிஸ் ஊருக்கு போகிறாங்க, ஒரு நாள் சாப்பிட்டா ஹோட்டல் நல்லா இருக்கும், 2 நாள் நல்லா இருக்காது. என்ன செய்வாங்க, வீட்டில் ரைஸ் வச்சுக்கிறவாங்க, மோர் பாக்கெட் விற்கிது, தேவையான வேலை முடிச்சு, 10 ரூபா வேலை முடிச்சு, 20 ரூபா வேலை முடிச்சு சாப்பாடு. ஓகே ஓகே ஓகே, சரி. மற்றபடி நீங்கள் ஸ்வீட் இல்லாமல் வேறு காரத்தில் இந்த முறுக்கு இருக்குது, இந்த கல் முறுக்குன்னு பேர். இதெல்லாம் நம்ம பண்ணுறது சொந்த தெரியுங்க இதெல்லாம். சரி, இந்த கல் முறுக்கு. எண்ணெய் இல்லாத மெட்ராஸ் மிக்சர் வாங்க, மோட்டா மிக்சர். ஓகே, மெட்ராஸ் மிக்சர். இந்த காரமான கரைச்சி வேறு இந்த ஊர்லேயும் கிடைக்காது, எந்த கடையிலும் கிடைக்காது. அதே மாதிரி பட்டர்சி எல்லா கடையிலும் கிடைக்கும். நம்மகிட்ட ரொம்ப வித்தியாசம் இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சின்னி சிட்டிசனுக்காக போடுறது நல்லாயிருக்கும். இதெல்லாம் நல்ல வித்தியாசமான ஐட்டங்கள். ஓகே, 38வது ஆள். நீ7 தமிழ் ஃபஸ்ட்டு. அப்புறம் வந்து புதிய தலைமுறை எடுத்துருக்குறாங்க. அப்புறம் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேப்பர் வந்திருக்கு, ஹிண்டு பேப்பரில் வந்திருக்கு, எக்கனாமிக் டைம்ஸ் எல்லாம் வந்திருக்கு. தினமலரில் 3 தடவை வந்துருச்சு எங்களுக்கு. தினமலரில் 3 தடவை எங்கள் கடைக்கு வந்திருக்கு. ஆனாலும் கடையை டெவலப் பண்ணாமல் சின்ன கடையில் வெயிட் பண்ணுறீங்க. அதாங்க அதாவது நிரந்தரம். சிறுசாக கட்டி பெருசாக வாங்கினாங்களே அதுவா? போதும், அதேதாங்க. ரைட்டு, ஓகேண்ணா. நல்லா தான் போதுங்க, எது இருந்தாலும் நேராக தேடி வந்துடுவாங்க. கரெக்ட். அதனால நான் ருசியா சொன்னீங்களா? அதே இல்லை, இத்தனையோ கடைங்க இருக்குது. இல்லை, நான் நேராக நான் இங்கே வர போகிறேன். சொல்லுங்கள். இவ்வளோ கடைகள் இருந்தாலும் எங்களுக்குன்னு ஒரு தனி கஸ்டமர் இருக்காங்க. 1000 கடைகள் வந்தாலும் எங்களுக்குன்னு தனி கஸ்டமர்ஸ். இங்கே வர்றவர் எங்கேயும் போக மாட்டாங்க. அந்தளவுக்கு சரக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் கொடுக்குற காசுக்கு மேலே சரக்கு ஒருத்தபிளாக இருக்கும். அவ்வளோதான். சரி, ஓகேண்ணா. நான் சாப்பிட்டு பாருங்கள், சாப்பிட்டு சொல்லுங்கள். ஓகே. ஸோ மதுரை அல்வா வந்துட்டு டேஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த டேஸ்ட் பண்ணிவிட்டு தான் நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு போக போகிறோம். பார்த்தாலே தெரியுது டேஸ்ட் வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கும்ன்ட்டு. ஸோ இது மொத்தத்தையும் வந்துட்டு ஒரு பைட் எடுத்துக்கலாம். பாருங்கள், இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு நெய்யிலே பண்ணியிருக்காங்க. அப்படி ஒழுகுது பாருங்கள். என் கை ஃபுல்லாகவே நெய்யாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள்.
சூப்பராக இருக்குது, திகட்டவும் மாட்டேங்குது, சாஃப்டாக இருக்கும், சூப்பராக இருக்குண்ணே. அப்படியே இருக்கும். நீங்கள் வாங்கிட்டு போங்க, தேதி குறித்து வச்சுக்கோங்க, 3 மாதத்துக்கு குடிச்சாலும் அப்படியே டேஸ்ட்டு மாறாது. அல்வா மட்டும் 3 மாதம் ஆனாலும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரிட்ஜில் வைக்கலாமாண்ணே? எதுக்கு ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்க? கெட்டு போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கணும், அதுக்கு ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்க. ஃப்ரிட்ஜில் கூட வைக்க வேண்டாம், நீங்கள் அப்படியே வச்சுருந்தா கூட ஓப்பன் பண்ணுவேன், கைப்படாமல் இருக்கணும். கரெக்டுங்களா? கைப்படாமல் இருந்தால் கூட 3 மாதம் கூட அப்படியே நல்லா இருக்குன்றாங்க. பூந்தி கொடுங்கண்ணே, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பூந்தி நான் ஆக்சுவலாக அல்வா ஆல்ரெடி டேஸ்ட் பண்ணதால் வந்துட்டு இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல, அதனால் நம்ம வால்பாறை வரதனை வந்து டேஸ்ட் பண்ண சொல்லியிருக்கேன். நான் டேஸ்ட் பண்ணி பாருங்க. நல்லாயிருக்கு. ஸோ இது வந்துட்டு இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற அந்த இது பேர் என்னென்னா காரமான காராசேவ். இதுக்கு பேர் வந்துட்டு காரமான காராசேவ்னு சொல்கிறாங்க. ஸ்வீட் சாப்பிட்ட பிறகு காரம் சாப்பிட்டு பார்ப்போம். ஸ்வீட் சாப்பிட்டதால அந்த காரம் சுருக்குன்னு தெரியுது. நல்லாயிருக்கும், எல்லாமே சூப்பராக இருந்தது. இன்னொரு விஷயம் கேட்க மாட்டேன், நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் பண்ணுறீங்களா? பண்ணுறோங்க, எல்லாம் ஃபோன் பண்ணுவாங்க, அட்ரஸ் அனுப்ப சொல்லுவோம். சரி, அட்ரஸ் மெசேஜ் பண்ணி அனுப்ப சொல்லுவோம், அனுப்புவாங்க, சரக்கு அனுப்புவோம், பிறகு ரூபா கட்ட சொல்கிறோம். ஓ, சரக்கு வந்து சேர்ந்த பிறகு உள்ளுக்குள்ளே பார்த்தா பேங்க் டீட்டெயில்ஸ் வச்சுருப்போம், பிறகு கட்ட சொல்கிறோம், பணம் கட்ட சொல்கிறோம். ஓகே. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்துட்டு காசு வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் பொருள் அனுப்புவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சரக்கு உங்களுக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் தான் வந்துட்டு அவங்க வந்து வீட்டில் போய் சரக்கு ஓப்பன் பண்ணி கொரியர்காரர் கொடுத்த பிறகு ஓப்பன் பண்ணி பாருங்கள், பேங்க் டீட்டெயில்ஸ் வச்சுருவோம், பணம் கட்டுங்கன்னு சொல்கிறோம். ஓகே, சூப்பர். இந்த மாதிரி ஒரு வசதி வந்துட்டு இவங்க மட்டும் தான் கொடுக்குறாங்க. ஸோ சரக்கு அனுப்பிடுவோம். ஸ்டார்டிங் எவ்வளோ நான் வாங்கணும்? காக்கில் கூட வாங்கிக்கோங்க, காக்கில் எல்லாம் கூட வாங்கிக்கோங்க. கூறிக்கு 50 ரூபா ஆகும். ஓகே, 50 ரூபா, அரை கிலோ 50 ரூபா, 3/4 கிலோ 50 ரூபா. ஓகே, அது உங்களோட சௌகரியம் தான், நீங்கள் எவ்வளோ ஆர்டர் பண்ணலான்றது. காக்கில் ஒன்றா ஒரு ஃபேமிலி 1/2 கிலோ ஒன்றா சரி, ஒரு காக்கில் ஸ்வீட் காக்கில் காரம். சரி, ஓகே, உங்களோட இஷ்டம் தான், நீங்கள் எவ்வளோ வேணால் ஆர்டர் பண்ணலாம். பட் ஆனால் வந்துட்டு 1/4 கிலோக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணால் ஆர்டர் பண்ணலாம். எப்படி பார்த்தாலும் கொரியர் சார்ஜ் 50 ருபீஸ் தான் ஆகும். கிலோ 50 ரூபா, 1/4 கிலோ போட்டாலும் 50 ரூபா தான் போடுவாங்க, கிலோ போட்டாலும் 50 ரூபா தான். ஓகே, ஓகே, கிலோ போட்டாலும் 50 ரூபா தான். ஓகே. இப்போ அடுத்தது இது வந்துட்டு நார்மல் காரா சேவுங்களா? பட்டர் சேவ். இது வந்து பட்டர் சேவ். குழந்தைங்களுக்கு வந்துட்டு காரம் வேணாம் அப்படின்னா நீங்கள் இதை வாங்கி தரலாம். காரம் இல்லை, நல்லா இருக்கு. நீ குழந்தை கிடையாது, உங்கள் குழந்தைங்க வாங்கி தரலாம். கண்டிப்பாக இருக்கு, நல்லா இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த கடை வந்து கிட்டத்தட்ட 121 இயர்ஸாக வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இலையை வச்சு கட்டுற ஒரே இடம் வந்துட்டு இவங்க தான். மற்ற இடத்துலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டப்பா பிளாஸ்டிக் இல்லைன்னா அதில் போட்டு ஷோவாக வந்து கொடுத்துருவாங்க. ஆனால் இன்னை வரைக்கும் அதெல்லாம் காட்டுங்க, இலை பேர் எதுவும் சொல்லுவாங்க, தாமரை இலை. இப்போ வந்துட்டு இவங்க யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பார்சலுக்கு இந்த இலை தான் தாமரை இலை அப்படின்வாங்க. அது தாமரை இலை தானே? தாமரை இலை. இதில் தான் வந்து இவங்க பார்சல் கட்டி தருவாங்க. இப்போ மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோக்காக வந்து அந்த பிளாஸ்டிக்கும் இது தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் இவங்க வந்துட்டு இந்த பாரம்பரியமாக வந்துட்டு இதே இலையை தான் யூஸ் பண்ணிவிட்டு பேக்கிங் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது வந்து டேஸ்ட்டும் பண்ணி பார்த்தேன், ஈவன் ஸ்வீட் ஆகட்டும் காரமாகட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் தாராளமாக வரலாம், ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணாலும் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஜிலேபி கொடுத்துருக்காங்க, டேஸ்ட் பண்ணாட்டு எவ்வளோ தான் டேஸ்ட் பண்ணு தெரியல. டேஸ்ட் பண்ணி ஜிலேபி இங்கே பாருங்க, ஜிலேபி டேஸ்ட் பண்ணிடுவோம். இதுலேயும் வந்து நெய் ஆட் பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு. நமக்கு தேவையான பார்சல்லாம் வாங்கியாச்சு. பார்சல் இல்லைன்னா வீட்டுக்கு போனோன்னா வீட்டில் வந்துட்டு சேர்க்க மாட்டாங்க, சும்மா சொன்னேன். அண்டு ஸ்வீட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்வீட்டும் சரி காரமும் சரி ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கு வந்துட்டு இந்த லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துறேன். ப்ளஸ் வந்துட்டு ஃபோன் நம்பர் நான் கொடுத்துட்றேன். ஒன்றும் இல்லை, மதுரை வந்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் ஆன்லைனில் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, நீங்கள் டேரெக்டாக உங்களை காண்டாக்ட் பண்ணி பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பொருள் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் பண்ணாலே போதும். அந்தளவுக்கு வந்துட்டு ஒர்த்தபுளாக இருக்குது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ see you soon in another new video. Until then, bye. Bye சொல்லுவா. Bye. Bye.